அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எல்லோருக்குள்ளேயுமே ஒரு குழப்பம் இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி உண்மையாகவே சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா? ஏன்னா சில பேர் வந்து பார்த்தா சனிப்பெயர்ச்சி இருக்குன்றாங்க, சில பேர் வந்து பார்த்தா சனிப்பெயர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் தான் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாக சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா? அப்படி இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்னா, எஸ் இருக்குது. எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29/3/2025, அதாவது சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி. தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்பது இருக்குது. இல்லையேங்க, சில பேர் வந்து இந்த மாதம் வந்து சனிப்பெயர்ச்சி இல்லை, இந்த வருடமே சனிப்பெயர்ச்சி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இப்போ 29ஆம் தேதி யாரெல்லாம் வந்து சனிப்பெயர்ச்சி ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் வந்து திருக்கணித பஞ்சாங்க முறை. சனிப்பெயர்ச்சியே இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் சொல்லக்கூடியது வாக்கிய பஞ்சாங்க முறை. பஞ்சாங்கத்தில் 2 முறை இருக்குது, ஒன்று திருக்கணிதம், ஒன்று வாக்கியம். இந்த திருக்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இப்போ நம்ம வந்து எடுத்து கணக்கிட்டு ஒருத்தரோட ராசி கட்டமும் போட்டு பலன் சொல்லக்கூடிய அதிக ஜோதிடர்கள் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த திருக்கணித பஞ்சாங்க முறையை சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்க முறை அப்படின்னு சொல்லப்படுறது வந்து முன்னாடி இருந்தக்கூடிய காலத்தில் இருந்தது, இப்பயும் இருக்குது. பட் சில விஷயங்கள் இங்கே மாற்றம் அடைஞ்சதுனால இது வந்து கரெக்டாக திரும்ப வந்து கணக்கிட்டு கரெக்ட் பண்ணி திரும்ப பஞ்சாங்கத்தை கரெக்ட் பண்ணி இப்போ கொடுக்கப்படுறதான் வந்து பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்க முறை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுக்கும்போது, இல்லைங்க நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நான் சிம்ம ராசின்னு நினச்சிருப்பீங்க, பார்த்தா வந்து கடகராசியாக இருந்திருக்கலாம், இல்லை கடகராசின்னு நினச்சிருப்பீங்க சிம்ம ராசியாக இருந்திருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு மாற்றமும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, என்னங்க நான் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன்னு சொல்லி நினச்சேன், பட் அவிட்ட நட்சத்திரம் நினச்சேன், அவிட்ட நட்சத்திரம் இல்லையா, திருவோண நட்சத்திரமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, என்னங்க நீங்கள் போட்ட கணக்குக்கும் நான் வச்சுருக்கக்கூடிய ஜாதகத்துக்குமே சனி வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிறார், இப்போ நீங்கள் போட்டதில் வந்து கும்பத்தில் இருக்கிறார், நான் போட்டதில் வந்து மகரத்தில் இருக்கிறாரு, நான் வச்சுருக்க ஜாதகத்தில் இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வரலாம். ராகு கேதுவே வந்து முன்னாடி பின்னாடி கட்டத்தில் மாறி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் கொடுத்தது அப்படின்றது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறையாக இருக்கும் அல்லது திருக்கணித பஞ்சாங்க முறையாக இருக்கும். அவங்க ஒரு ஜோதிடராக இருந்து அவங்க போடும்போது, நீங்கள் கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டான ஒரு பஞ்சாங்கத்தை போடும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கணக்குன்றது வந்து ஒரு மாற்றம் அடையும். அப்போ நான் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட கருத்து திருக்கணித பஞ்சாங்க முறை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்க முறை அப்படின்னு சொல்லக்கூடியது கோயில் அனுஷ்டாக பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கம். இப்போ வந்து ஏதாவது ஒரு விசேஷம் வருது அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்க முறையை வந்து கணக்கிட்டு சொல்லுவாங்க. ஆனால் திருக்கணித பஞ்சாங்க முறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பார்க்க வேண்டியது திருக்கணித பஞ்சாங்க முறை. அந்த திருக்கணித பஞ்சாங்க முறையை பயன்படுத்தி ஒருத்தரோட லைஃப்பில் என்ன நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன தசா புத்திகள் போகுது இப்படின்றது எல்லாமே அந்த ஒரு டிரான்சிட், இப்போ ராகு கேது டிரான்சிட்டாக இருக்கட்டும், சனிக்கோளோட பயிற்சியாக இருக்கட்டும், குருவோட பயிற்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நம்ம வந்து கணக்கிட்டோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்க முறை வேறு லெவலில் கரெக்டாக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த டேட்டு கூட வந்து நம்ம எடுத்தோன்னா இந்த டேட்டில் தான் வந்து பயிற்சி ஆச்சுன்னு சொல்லி ஒருத்தர் நம்ம சொல்லும்போது, இந்த டைம்லேருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்லேருந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதத்துலேருந்து சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, சில பேர் அந்த டேட்லேயே நான் சொன்ன மாதிரி டேட்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இந்த திருக்கணித பஞ்சாங்க முறை அப்படின்றது எடுத்துக்கிறது வந்து சரியாக இருக்கும். அப்போ வாக்கியப்படி நம்மளுக்கு எப்போ சனிப்பெயர்ச்சி வருது அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 2026 6/3/2026 தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சின்றது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி நடக்குது. பட் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த 29/3/2025 அன்னைக்கு இந்த சனி பயிற்சின்றது நடக்குது. சரி, இந்த சனி பயிற்சி நடக்கிறதுனால எந்த ராசிக்கு 7.5 சனியாக மாறுது? ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கோள் தான் வந்து 2.5 வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியது. மற்ற எல்லா கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ இல்லை 2.5 நாள்லையோ, சந்திரன் எடுத்திங்கன்னா ஒரு 2.5 நாள், இந்த மாதிரி கிரகங்கள்லேயே அதிக வருடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனிக்கோள் தான். அதனால தான் அந்த சனிக்கு மந்தன் என்ற பெயர்னு சொல்லுவாங்க.
சனிக்கு இன்னொரு பெயர் என்னன்னா மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாறும். அப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனால தான் இந்த 7.5 சனியுமே வந்து நம்ம சொல்கிறோம். அப்போது எந்தெந்த ராசிக்கு 7.5 சனி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கும்பத்துல இருந்து சனி வந்து மீனத்திற்கு போகிறாரு. அப்போது சனி இருக்கக்கூடிய இப்போ இந்த கோச்சார சனி இப்போ வந்து கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார் இல்லையா, அப்போ மீனத்தில் 7.5 சனி நடக்கும், கும்பத்துக்கு 7.5 சனி நடக்கும், அதே மாதிரி மேஷத்துக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சனி இருக்கக்கூடிய இடம் முன் பின் ராசி கட்டம், சனி இருக்கக்கூடிய இடமும் முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய ராசி கட்டமும் 7.5 சனியில் வரும். அப்போது முன்னாடி இருக்கக்கூடிய ராசி கட்டம் ஒரு 2.5 வருஷம், சனி இருக்கக்கூடிய ராசி கட்டமானது 2.5 வருஷம், சனிக்கு அடுத்து கட்டம் இருக்கக்கூடியது 2.5 வருஷம். அப்போ இந்த 7.5 வருஷம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கணக்கு வரும். இதை தான் நம்ம 7.5 சனின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த வாட்டி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறதுனால கும்பராசிக்கு 2.5 வருஷம் வந்து நடக்கும். மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் 7.5 சனி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால 7.5 வருஷம் வந்து 7.5 சனி இருக்குது. அப்போது இப்போ விடுபடக்கூடிய ராசி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து பிடியில் இருந்தது வந்து மகர ராசி வந்து 7.5 சனியில் மாட்டியிருந்தது. ஸோ இப்போ மகர ராசி இந்த 7.5 சனி பிடியிலேருந்து வந்து விலகுது. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 7.5 சனி யார் யாருக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7.5 சனி யாருக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல தான் இந்த பிரச்சனையை கொடுக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பட்டம் சொல்லுவாங்க, சனி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கு மட்டும்தான் இந்த ஈஸ்வரன் பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வர பட்டம்னும் போது சனி உச்சமாகக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி நல்லா கவனிச்சு பாருங்க. துலாம் ராசி, துலாமில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தராசு இருக்கும். அப்போ அந்த தராசு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டில் பார்க்கலாம். ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதி தேவதை வந்து கையில் தராசு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா நீதியை வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பொருள். அப்போ சனி என்பவர் யாருக்கு பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னா, அவங்களோட கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல். இப்போ நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்த கர்ம வினைகளுக்கு விஷயமாக அதோட ஒரு பலனாக நமக்கு வந்து திரும்பவும் வந்து நல்லது கெட்டதையும் கொடுப்பார். அப்போ நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா நல்லது கொடுப்பாரு, கெட்டது செஞ்சிருந்தீங்கன்னா கெட்டது கொடுப்பாரு. அதாவது ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லது செஞ்சிருந்தா நல்லது கிடைக்கும் 7.5 சனியில், கெட்டது செஞ்சிருந்தீங்கன்னா கெட்டது கிடைக்கும். அதனால தான் சில பேர் வந்து 7.5 சனியில் பயங்கரமாக உயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 7.5 சனி எனக்கு பயங்கர அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒருத்தவங்களோட கர்ம வினைகளை பொறுத்தது. அப்போது சனி கெட்டவரா அப்படின்னா கிடையாது. நம்ம எந்த மாதிரியான செயல்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் சனி வந்து எந்த விஷயத்தை கொடுக்கணுமா இல்லை எடுக்கணுமான்றதே வந்து தீர்மானிப்பார். அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த சனி அப்படின்னு சொல்லும்போது சனிப்போர் கொடுப்பாரும் இல்லை, சனிப்போர் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சனி கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யார் தடுப்பார்? சனி கொடுக்க யார் தடுப்பார்? அப்போது சனி கொடுக்கணும்னு நினச்சாருன்னா எப்படி வேணால் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார். இப்போ நீங்கள் 7.5 சனியில் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.5 சனி முடியக்கூடிய காலங்களில் இல்லை 7.5 சனி அப்போ தான் கிட்டத்தட்ட எல்லோருக்குமே வந்து திருமணமே நடக்கும். அப்போ அந்த திருமணம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் யார் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னா சனி பகவான் தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த 7.5 சனி முடிகிறதுக்குள்ள சனி பகவான் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போகிறாரு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல ஒரு கிரகம். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளுக்கு உண்டான ஒரு நீதியை வழங்குவார். அப்போது இந்த 7.5 சனி காலத்தப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், நல்ல விஷயங்களை செய்யுங்க, தர்மத்தின்படி இருங்க. தர்மத்தின்படி இருந்தீங்கனாலே சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், கடைநிலை ஊழியர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், சாக்கடைறவங்க. இந்த கடைநிலை ஊழியர்னால் யார்? கடைசியில் இப்போல்லாம் நீங்கள் அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தொழிலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் கடைநிலை ஊழியர்கள் தான். அப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு நல்லது பண்ணும்போது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சனி பகவான் உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா வாரி வாரி எல்லா விஷயத்தையும் வழங்குவார். சனி வந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா தடுக்கவே முடியாது, அனைத்து விஷயத்தையும் கொடுப்பார். அதை தான் வந்து சனி பகவான் என்பவர் கர்மகாரகனும் சொல்கிறோம். அப்போ நம்மளோட கர்மம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போலான ஒரு ரிசல்ட் இருக்குது. அப்போது இந்த 7.5 சனியில் நீங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தர்மத்தை அதிகமாக செய்ய ஆரம்பிங்க. ஓகே, சரி. இப்போ யாருக்கு அஷ்டம சனி வருது அப்படின்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. அதாவது அஷ்டம் என்றால் 8ன்னு அர்த்தம். அப்போது சிம்மத்துலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடமானது 8ஆம் இடம் மீனத்தில் இருப்பார். அப்போது சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனி. அப்புறம் அர்த்தாஷ்டம சனி யாருக்கு அப்படின்னா அர்த்த அஷ்டமம் அப்படின்னா 8 பாதியாக பிரிச்சா 4. அப்போ 4 அப்படின்றது தனுசுலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா மீனத்துக்கு வந்து 4 வரும். ஸோ அங்கே மீனத்தில் தான் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி வந்து தனுசு ராசிக்கு நடக்குது. ஸோ இதுக்கு உண்டான பலன் எல்லாமே நீங்கள் உங்களோட ஜாதகத்தை எடுத்து, அதாவது இது நான் சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன். இப்போ நீங்கள் உங்களோட ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான ஒரு பலன் என்ன அப்படின்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களோட ஜாதக கட்டம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, கிரகங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தசாபுதிகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களை பெருசாக எதுவும் பாதிக்காது. தாராளமாக நீங்கள் பாட்டுக்கு பயணம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த வாட்டி திருக்கணித முறைப்படி
இந்த சனிப்பெயர்ச்சி என்பது இருக்குது. 23/9/2025 அன்னைக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நடக்குது. இரவு 11 மணிக்கு மேல நடக்கிறதுனால, நீங்க 29ஆம் தேதி விட்டுட்டு 30ஆம் தேதி வந்து நீங்க கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். 29ஆம் தேதி நைட்டு நடக்கிறதுனால, 11 மணிக்கு மேல நடக்கிறதுனால, 30ஆம் தேதி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எல்லாருமே திருநள்ளாறு போகக்கூடாது. நீங்க திருநள்ளாறு கிளம்பி போயிட போறீங்க. எல்லாருமே திருநள்ளாறு போகக்கூடாது. ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போனீங்கன்னா, நவகிரகம் இருக்கும். அந்த நவகிரகத்துக்கு நீங்க போயிட்டு, விளக்கு போட்டு நீங்க வேண்டிட்டு வாங்க. அங்க சனி பகவான் இருப்பாரு. கருப்பு உடை அணிந்திருப்பாங்க. இல்லன்னா வந்து நீல நிறம் வந்து அணிஞ்சிருப்பாங்க. அந்த சனி பகவானுக்கு வந்து நீங்க எள்ளுல விளக்கு போட்டு, கருப்பு எள்ளுல விளக்கு போட்டுட்டு, நவகிரகத்த சுத்தி வேண்டிட்டு வாங்க. இப்படி வேண்டிட்டு வரும்போது, பல பிரச்சனைகள்லேருந்து உங்களால விடுபட முடியும். இதை விட ரொம்ப மெயினாக என்ன அப்படின்னா, நீங்கள் விளக்கு போட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்கறதுன்றது ஒரு விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம தர்மத்தை அதிகமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பலன் என்பது அதிகரிக்கும். ஸோ தர்மத்துக்கு உண்டான வலிமை என்பது ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் சொல்லுவாங்க, ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேன்னுவார் சிவவாக்கியர். அப்போ என்னன்னா, எதுவுமே உன் கூட வராது. சாடி விட்ட குதிரை போல எது முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னா, உன்னோட அந்த கஷ்டமான சூழல்ல நீ செய்த தர்மம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது தர்மம் தான் இருக்குதுலே அல்டிமேட். நீங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, தர்மத்தை செய்ய செய்ய எவ்வளோ பெரிய கிரக பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக விடுபடலாம். நம்ம வந்து அந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் இந்த தர்மத்திற்கு உண்டான பவர்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அந்த பரிகாரம்லாம் வேலை செய்யாது அப்படின்னா, அந்த பரிகாரமும் வேலை செய்யும், நிச்சயமாக வேலை செய்யும். ஆனால் தர்மத்திற்கு உண்டான பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லி சொல்கிறேன். தர்மத்தை கடைப்பிடிங்க, வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை அடையலாம். ஸோ இந்த 7.5 சனியை கண்டு நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. சனி பகவான் நல்ல முறையில் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுத்துட்டு போவார். அப்போ இது பிரச்சனையா அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க. அந்த தவறுக்கு உண்டான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கழித்தாதான் நீங்கள் அடுத்த ஒரு கட்ட நிலைக்கு போக முடியும். அப்போ என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணதற்கு உண்டான ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து இந்த பீரியடில் தான் நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். ஸோ வாக்கிய முறைப்படி இந்த வாட்டி சனி பயிற்சி இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் திருக்கணித முறைப்படி இருக்குது. ஸோ அப்போ ஏன் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலையுமே வந்து இந்த வாட்டி வந்து சனி பயிற்சி இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்க வந்து கோயில் அனுஷ்டாங்க பஞ்சாங்கம் வாக்கிய முறைப்படி இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து இல்லை அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திருக்கணித முறைப்படி ஒரு மனிதருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பது திருக்கணித பஞ்சாங்கம் செட் ஆகும். ஸோ திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நீங்கள் கடைப்பிடிச்சிங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். சார், நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே சுக்கிரன் மூலிகை எனக்கு அனுப்பி விட்டுருந்தேன் சார். நான் கேட்டிருந்தேன். இப்ப அது கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனை எல்லாம், பண பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார். அதுக்குதான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு பேசுறேன் சார். கடன் பிரச்சனைக்காக தான் சார், வீடியோல தான் சார் பார்த்தேன். பார்த்துட்டு ஆபீஸ்க்கு உடனே போன் பண்ணா அவங்களும் எனக்கு நல்ல மாதிரி எல்லாமே சொன்னாங்க. சார் கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னாங்க. எனக்கு சொன்னதுக்கு வந்து கடன் தான் சார் ரொம்ப, எனக்கு வர வேண்டிய பணம், நான் கொடுக்க வேண்டிய பணம்னு ரொம்ப டார்ச்சரா இருந்துச்சு சார். இப்ப அதெல்லாம் அப்படியே அவங்களே வீட்ல வந்து குடுத்துட்டு போறாங்க சார். நிஜமா வீட்ல வந்து குடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு சார். இன்னமும் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் குடுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் கிடைச்சிரும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு சார். இறைவனோட அருள்மா சிறப்பாக நடக்கட்டும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை வந்துருச்சு சார். எதா இருந்தாலும் இனிமே சார்ட்ட தான் கேட்கணும், முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். சரி, 1 மாசத்துல இவ்வளவு சேஞ்சுன்னா அப்ப இன்னும் எனக்கு ஏன்னா அதெல்லாம் கிடைச்சிரும். அதெல்லாம் கிடைக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது சார் எனக்கு. அந்த சந்தோஷத்துல தான் நான் 1000 ரூபாய அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கம்பெனில ஒரு நல்ல ஒரு செய்தி, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்படியே நாங்கெல்லாம் ஒரே ஆனந்தத்தோட இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா.